நான் யூஏயில் இருக்கிறேன். இதுதான் துபாயில் வாங்கின கேமல் மில்க்கு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லோரும் சொல்கிற மாதிரி கட்டியெல்லாம் எதுவும் இல்லை, பால் தண்ணியாக தான் இருக்குது. நான் 2 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். தண்ணியாக தான் இருந்துச்சு. 2 கிளாஸ் எடுத்தேன். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நார்மலாக நம்ம எப்போவும் டீ போடுற மெத்தட்லேயே தான் நானும் போட்டேன். புதுசாலாம் எதுவும் ட்ரை பண்ணல. பாலை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி பொங்கி வச்சு அப்புறம் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி டீத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் போடுற மாதிரி தான் இஞ்சி ஏலக்காய் அதெல்லாம் நான் தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த இஞ்சி ஏலக்காவையும் அப்படியே அதுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா பொங்கினதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கணும். நம்ம ஆஸ் யூஷுவல் டீ தான், அதில் எப்படி டீ கொதிக்குதோ அதே மாதிரி இதுலேயே நல்லா டீ நல்லா கொதித்து வரணும். நான் நல்லா சிம்மில் தான் வச்சுருக்கேன். நம்ம ஊர் டீ அளவுக்குலாம் டேஸ்ட்லாம் இல்லை. இந்த டீ ஆஸ் நார்மலாக தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஓப்பனாக சொன்னால் எனக்கு டீ பிடிக்கல. இந்த டீ வந்து ரொம்ப தண்ணியாக இது உப்பு தண்ணியில் டீ குடித்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சுகர் 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 5 ஒரு 6 ஸ்பூன் உங்களுக்கு தேவைக்கிறது. எனக்கு கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் இருந்துச்சு. நான் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணுவேன், அதனால் நான் சுகர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். நல்லா பொங்கி வச்சு மறுபடியும் சிம்மில் விட்டுட்டேன். நல்லா சிம்மில் விட்டுட்டு மில்க் மேட் எடுத்துக்கோங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து டேஸ்ட் கொடுக்கும். நமக்கு வந்து கேமல் மில்க்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகாமல் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். மில்க் மேட் வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் மில்க் மேட் போட்டு டீயை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடித்தா அவ்வளோதான், கேமல் டீ ரெடி. அப்புறம் அரைச்சாச்சு, எல்லாம் அரைச்சேன். நான் மில்க் மேட் ஊற்றிருக்கிறதுனால லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணால் தானே அதோட சின்ன ஆட் ஆகும், கரெக்டாக இருக்கும். Chef.